My dear friends, my dear masters and my dear gods, பிரம்ம சிவ ராமகபத்ரி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் செய்தால் எத்தனையோ நன்மைகள், ஆயிரக்கணக்கான நன்மைகள் என்பது கிடைக்கும். தியானம் செய்யவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான நஷ்டங்கள், குழப்பங்கள், துன்பங்கள் எல்லாமே வருது மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா, அனைத்து நோய்களும் 99% எல்லாமே நம்முடைய மைண்ட், அதாவது மனம் சரியில்லை அப்படின்னா அதன் மூலமா மட்டுமே வருது. இன்னும் 1% மட்டும் கர்மா, 1% தான் கர்மா. எல்லாருக்குமே அவங்களுடைய பிளான் மேல உலகங்கள்ல ரெடி பண்ணும்போது இது எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு ஃப்ரீவில் இருக்கிற பிளானட் இது. நல்ல அனுபவங்கள், ஞானம் இதெல்லாமே பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணி வருவாங்க மாஸ்டர்ஸ். யாரெல்லாம், அதாவது எந்த சோல்ஸ் உயர்ந்த நிலையில இருப்பார்களோ அவங்க மட்டும் ஒரு வரும்போது அவங்களுடைய பிளான்ல 1% தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் இங்க வந்து தியானம் செய்யும் போது அவங்களுக்கு முதல்ல அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அது ஆனதுக்கு அப்புறம் சோல் அக்செப்டன்ஸ் அப்படின்றது வருது. இருக்கிறது இருக்கபடியே என்னோட லைஃப் வாழ்க்கை வாழுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சோல் அக்செப்டன்ஸ் எப்போ வருதோ மேலே இருக்கும் அந்த சஞ்சித கர்மா அது எல்லாமே கீழே டவுன்லோட் பண்ணிடுவாங்க மாஸ்டர்ஸ். அதுக்காகவே மாஸ்டர்ஸ் என்பவருக்கும் துன்பங்களாகட்டும் கஷ்டங்களாகட்டும் கர்மா எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இது எல்லாமே வருது. ஆனா அக்செப்டன்ஸ் என்பது இருந்தால், நம்முடைய மைண்ட் கரெக்டா இருந்தால் கர்மா கிளியர் ஆகும். மற்றும் புத்தி சரியான முறையில இருந்தால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே சரி பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். இதுதான் பத்ரிஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்முடைய துன்பங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எதுக்காக இருக்கு அப்படின்னா இன்டலெக்சுவல் இம்மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். புத்தி வளர்ச்சி என்பது இல்லை என்றால் சூழ்நிலைகள் மாறாது. அதற்காக நிறைய அனுபவங்கள் என்பது தினமும் பெறணும். நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான அனுபவங்கள் ஒன்னொன்னும் நாம பெறணும் மாஸ்டர்ஸ். அப்பதான் புத்தி வளர்ச்சி என்பது வரும். நம்மளால எத்தனை பேருடைய அனுபவங்கள் கேட்க முடியுமோ அத்தனை பேருடைய அனுபவங்களும் கேட்கணும். எதுக்காக அப்படின்னா, ஒரே பிறவில அனைத்து அனுபவங்களும் பெறவும் முடியாது. அதுவே ஒரு 10 பேருடைய அனுபவங்கள் கேட்டோம் அப்படின்னா 10 பேருடைய செயல்கள், அவங்களுடைய ஆராய்ச்சி மூலமா அவங்கள பெற்ற அந்த அனுபவங்கள் மூலமா அந்த ஞானம் எல்லாமே நமக்கு வருது. அனுபவங்கள் கேட்டால் நம்முடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்முடைய காமன் சென்ஸ் ஃபைன் டியூன் ஆகும் மாஸ்டர்ஸ். இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த பாத்திரம் சூடா இருக்கு, தொட்டா நம்முடைய விரல் சுட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா நம்ம அலர்ட் ஆகிறோமா இல்லையா? அப்போ அது சுடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் போதே பின்னாடி வந்துடும். இதுல கரண்ட் இருக்கு, பவர் ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னா நம்ம தொடங்குமா? தொட மாட்டோம். அத மாதிரி நம்ம சுற்றி உள்ள அனைவரினுடைய தியான அனுபவங்கள் கேட்கும்போது நமக்கு எத்தனையோ அந்த கான்சியஸ்னஸ் என்பது டெவலப் ஆகும். சோல் வந்து குரோ ஆகும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா 1% கர்மா இருக்கிறது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மேலே இருக்கும் சஞ்சித கர்மா எல்லாமே டவுன்லோட் பண்ணி அந்த கர்மாவும் கிளியர் பண்ணிக்கிட்டு காஸ்மிக் எனர்ஜியின் மூலம் தியானத்தின் மூலம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நம்முடைய புத்தி நல்ல புத்தியுடன் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் மோக்ஷா, அதாவது லிபரேஷன், முக்தி. எந்த வகையான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கிரியேட்டட் பை அவர் ஓன் சென்ஸ். நம்முடைய கேன்சர் நம்ம மூலமா வந்திருக்கு. செல்ஃப் ஹேட்ரிட் யாருக்கெல்லாம் இருக்குமோ, அப்ப நான் எனக்கே பிடிக்கலையே, நான் செய்ய செயல் ஒண்ணுமே எனக்கு பிடிக்கலையே, யாரும் என்ன அன்புடன் பேசவில்லையே அப்படின்ற மாதிரி இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் த டிஃபிகல்டிஸ், சாரோ இன் யுவர் லைஃப், ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சர் வந்துடும் மாஸ்டர்ஸ். பட் சப்போஸ் யாரும் என்ன அன்போட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இஃப் யூ ஸ்டார்ட் ஹேட்டிங் யுவர் செல்ஃப், கேரண்டி கேன்சர் வரும். அது எந்த வகையான கேன்சர் ஆகட்டும், பிளட் கேன்சர் ஆகட்டும், லிவர் கேன்சரு, லங் கேன்சர், எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் சரி அது வந்துடும். அதற்காக நாம் செய்யும் ஒவ்வொன்றும் செயலும் சரியான முறையில்
எதுக்காக செய்கிறேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே தியானத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்தால் ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம் என்பது மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா we are creating our own diseases. ஸோ புத்தி வளர்ச்சி என்பது எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்கா சூழ்நிலைகள் எல்லாமே மாறி நம்முடைய காமன் சென்ஸ் மூலமா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வருது. அந்த மாதிரி வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்தான் புத்தர். புத்தியுடன் வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்க தான் புத்தர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அந்த ஃபைன் டியூன்டு காமன் சென்ஸ் தான் புத்தி. அந்த ஃபைன் டியூன்டு காமன் சென்ஸ் யாருக்கு இருக்குமோ அவர் தான் புத்தர். ஃபைன் டியூன்டு காமன் சென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலக நன்மைக்காக இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சேவை என்பது யார் செய்வார்களோ அந்த சேவைக்காக புத்தி யாரெல்லாம் உபயோகிப்பாங்களோ அவங்க தான் புத்தர். மை டியர் மாஸ், புத்தரோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி எங்குமே கேட்கல. தியானம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, இதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக எனக்கு ஏதாவது அப்படின்ற மாதிரி எங்குமே இல்லை மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி அவங்களுடைய புத்தியை இந்த உலக நன்மைக்காக பயன்படுத்தார். அவர்தான் புத்தர். நம்முடைய சமூகத்தில் நம்முடைய கூட்டத்தில் இருக்கும் அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களும் புத்தர்கள் தான். எதற்காக என்றால் நம்மக்கிட்ட இருக்கும் காசாகட்டும், சக்தி ஆகட்டும், பொருளாகட்டும், நேரமாகட்டும், ஞானமாகட்டும், புத்தி ஆகட்டும், எல்லாமே இந்த உலக நன்மைக்காக தான் பயன்படுத்துகிறோம். அதற்காக தான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்ல யாரெல்லாம் வந்து தியானம் செய்து இந்த உலக நன்மைக்காக செய்கிறார்களோ அவங்க எல்லாமே புத்தர்கள் தான். புத்தம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே வணக்கம். நன்றி.